அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிரசனம் சார்ந்த ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பிரசனம் அப்படிங்கிறது நம்ம என்னென்னா நடக்கக்கூடியதை நடக்க போவதை எக்ஸாக்டாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ இது வந்து என்னென்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு இன்றைக்கி இது நடக்குமா நடக்காதா, இல்லை அது எனக்கு வருமா வராதா, தொலைஞ்சு போனது எங்கே இருக்குது, என்ன ஆகுங்கிறது, இந்த மாதிரி அனைத்து விஷயமும் ஒரு திருமண பொருத்தமாக இருக்கட்டும், ஒருத்தவங்க வராங்க, இந்த கல்யாணம் நடக்குமா இல்லையாங்கிறத பிரசனை அழகாக சொல்லிடும். அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம இந்த பிரசனம் சார்ந்த வீடியோஸ் வந்து நம்ம உங்களுக்கு வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்றைக்கி என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு போன வாரம் நம்மளுடைய வாடிக்கையாளர் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரசனம் பார்க்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுடைய கேள்வி வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 crore ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லோன் வந்து இது பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜிஎம் வரைக்கும் வந்து நாங்கள் கொடுத்தாச்சு. ரெண்டாவது பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. அவங்க எல்லாமே ஓகேன்ட்டாங்க. எனக்கு ஒரு டிசம்பர் 10க்குள்ளே அந்த லோன் அமௌண்ட் கிடச்சிருமா, இதுதான் உங்களுடைய கேள்வி. ஸோ நம்ம அதுக்கு என்ன சொல்லியிருந்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா இல்லைங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன 5 crore பண்ணியிருக்கிறது அந்த அமௌண்ட்டே ஃபஸ்ட்டு வராது. அவங்க வந்து ஒரு 3 கோடி இல்லை 2.5 கோடி இப்படி தர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்கலாம், இல்லை ஒரு ஒரு நெருக்கடி கொடுத்து தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். ஸோ அப்படி வந்தாலும் என்னால் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்ஸே கொண்டு போக முடியாது. எனக்கு 5 crore மினிமம் வேணும். அட்லீஸ்ட் ஒரு 4.5 crore வந்தால் தான் நான் இது பண்ண முடியும். அவங்க 5 crore தரேனே சொல்லிட்டாங்க. ஏன்னா நீ எல்லாம் வெரிஃபிகேஷன் இந்த ப்ராசஸ் முடிஞ்சால் மட்டும் போதும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார். இது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு முந்தா நாள் வந்து அவர் கால் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவங்களுடைய லேண்டு வீடு பேஸ் பண்ணி தான் அந்த லோன் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அந்த வேல்யூஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கோடி 9 கோடி வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு 4 crore to 5 crore வரும். வேல்யூஷனே அவங்க வந்து வெறும் 3.5 கோடி ரூபா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் நார்மல் கணக்கு எடுத்து போடுறத விட ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. ஸோ அப்போ அவங்க கேட்டது என்ன, இந்த டாக்குமெண்ட்டு பத்தாது, உங்களுக்கு 5 கோடி லோன் வேணுன்னா இன்னொரு டாக்குமெண்ட்டு கொடுங்க. அவர் இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அதை கொடுத்து தான் 8 கோடி வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம 5 crore வாங்கிக்கலாங்கும்போது அந்த வேல்யூஷன் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணங்காட்டி இப்போது 2.5 crore மட்டும்தான் உங்களுக்கு தருவோம். நெருக்கினா இன்னொரு தூரம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎம் அவருக்கு தெரிஞ்சதுனால இன்னும் புஷ் பண்ணால் 2.8 crore தான் கிடைக்கும் அப்படிங்கிறதை தெளிவாக பிரசனம் நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரிசல்ட்டை கொடுத்துருச்சு. ஸோ இப்போ அவங்க வந்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ இதை ஃபர்தராக எப்படி கொண்டு போகலாம், இல்லை வேறு பேங்க் கொண்டு போக முடியுமா என்னங்கிறது பிரசனம் பார்க்குறதுக்கும் ஜாதகம் பார்க்குறதுக்கும். ஸோ இப்போ நம்ம என்னென்னா அவருக்கு ஆல்ரெடி இது கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக இருந்திருக்கு. பிரசனம் சொன்னதை பார்த்துட்டு அவர் ப்ரீ பிளான்டாக இருக்கும் பொழுது மறுபடியும் அடுத்த இன்னொரு பேங்க் அவங்க வந்து மூவ் பண்ணுறதுக்கு தயாராக இருந்திருக்காங்க. ஸோ இப்போ மறுபடியும் வந்து இப்போ இதில் என்னெல்லாம் தப்பு நடந்துச்சோ ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு அது சார்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ மறுபடியும் அடுத்த அப்பாயின்மெண்ட் வந்து நம்மக்கிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ என்னென்னா ஒரு பிரசனம்ங்கிறது லோன் கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை எனக்கு இந்த ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆர்டர் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இந்த லேண்டு வாங்கினா எனக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, வேறு எந்த மாதிரியான விஷயமாக இருந்தாலும் இந்த பிரசனம்ங்கிற ஒரு விஷயம் வருங்காலத்தை துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது. நம்ம நிறைய பிரசனம் விழிப்புணர்வு வீடியோ போட்டுட்ருக்கோம். இப்போ ஒரு பங்குச்சந்தையாக இருக்கட்டும், இல்லை ஒரு திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை ஒருத்தர்கிட்ட கடன் கொடுக்குறதா இருக்கட்டும், கடன் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சுன்னா அப்போ எந்த மாதிரியான நபர்கள் எடுத்துருக்கலாம், அது தொலைஞ்சது திருப்பி கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரி அனைத்து விஷயத்துக்கும் நிறைய பேர் குழந்தை சார்ந்த பிரச்சனமாக இருக்கும், ஒரு எஜுகேஷன் இப்போ கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி படிக்கலான்னு அனைத்து விஷயத்துக்கும் தெளிவாக காட்டக்கூடியது தான் இந்த பிரசனம். இது ஒரு உதாரணமாக இருக்குது, பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ஸோ இது ஒரு வீடியோவாக போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல் உங்களுக்கு யாருக்காவது பிரசனம் கேட்கணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.